சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெறவுள்ள தாவேக வேட்பாளர்கள் அறிமுக நிகழ்ச்சிக்காக தாவேக தலைவர் விஜய் சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். அண்ணா ஓ அவன வண்டியில உட்கார அவன் ஏழை நான் ஏற்றுப்பேன் எல்லாம் கண்டிப்பாக நானே இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர் பட்டியல் வருகிறது. அதற்கான அறிவிப்பை ஏற்கனவே வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில் திரு விஜய் தமிழக வெற்றி கழக தலைவர் அவருடைய இல்லத்திலிருந்து புறப்பட்ட காட்சிகளை தான் பார்க்குறோம். நட்சத்திர விடுதியில் நடைபெறுகிறது இந்த வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சி. அது வெள்ளிக்கிழமை நடக்கும், சனிக்கிழமை நடக்கும். அனுமதிக்காக காத்திருந்து இப்பொழுது ஒரு வழியாக இன்று நடைபெறுகிறது. நாளைக்கு பிரச்சாரத்தை தொடங்குகிறார். இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகிறது தாவேகா வேட்பாளர் பட்டியல். இது பற்றிய விவரங்களோடு சதீஷ் முருகன் இணைகிறார். 234 வேட்பாளர்களையும் அவர் இன்றே அறிவிக்கிறாரா? நமக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன சதீஷ்? வணக்கம் மரி. தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள் பட்டியல் என்பது இன்று வெளியிடப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தனது நீலாங்கரை இல்லத்திலிருந்து சற்று நேரத்திற்கு முன்பாக புறப்பட்டிருக்கிறார். இன்னும் ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக அவர் நுங்கம்பாக்கம் உள்ள தனியார் நட்சத்திர விடுதிக்கு சென்றடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அந்த நட்சத்திர விடுதியில அனைத்து நிர்வாகிகளும் வந்து தயார் நிலையில் அவருக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல வேட்பாளர் பட்டியல் என்பது இன்னும் சட்ட நேரத்தில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களுக்கான நேர்காணல் என்பது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக 80, அப்புறம் ஒரு 80 என ஒரு 160 பேரை நேரடியாக ஒரு நேர்காணல் செய்திருந்தார். தொடர்ச்சியாக 234 வேட்பாளர்களுக்கும் இந்த நேர்காணல் என்பது நிறைவடைந்திருப்பதாக ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில தற்பொழுது இந்த வேட்பாளர் பட்டியல் என்பது இன்று வெளியிடப்பட இருக்கிறது. வழக்கம் போல அவர் வீட்டிலிருந்து புறப்பட்ட உடனேயே அவரது தொண்டர்கள், ரசிகர்கள் அவரது வாகனத்தை சூழ்ந்து கொண்டு அவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இருசக்கர வாகனத்துல பல முறை வந்து காவல்துறையினரும் கட்சியினருமே எச்சரித்திருந்த சூழ்நிலை குழந்தைகள் குடும்பத்தோடு இந்த இருசக்கர வாகனங்கள்ல பின்பற்றி அவரை பின்தொடர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஹரி, ரைட். இன்னைக்கு 234 வேட்பாளர்களுக்கான பட்டியலை அறிவிக்கிறார். நாளையிலேருந்து பிரச்சாரம் போறார் இல்லையா? நிச்சயமாக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தன்னுடைய பிரச்சாரம் என்பது துவங்க இருப்பதாக ஏற்கனவே முறையாக அனுமதி பெறப்பட்டு அது அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில வேட்புமனு தாக்கல் என்பது நாளை 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் அறிவிக்கும் பட்சத்துல அவர்கள் அனைவருமே ஒரே நேரத்துல வேட்புமனு தாக்கல் என்பதை நாளை செய்ய இருக்கிறார்கள். வேட்புமனு தாக்கல் செய்த உடனேயே அந்த பிரச்சாரம் என்பதும் தொடங்கிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரச்சாரத்துக்கு முறையாக அனுமதி என்பது மீண்டும் அவர்கள் பதிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலை அனுமதி கிடைக்கும் பட்சத்துல நாளையே பிரச்சாரம் வேட்புமனு தாக்கல் முடிந்தவுடனே பிரச்சாரமும் தொடங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அவர் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய அந்த பெரம்பூர் தொகுதி, வில்லிவாக்கம், தீநகர் தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகத்தினர் டோர் டு டோர் கேம்பெயின் என்று சொல்லக்கூடிய வீட்டுக்கு வீடு சென்று அந்த நிர்வாகிகள் தங்களுடைய பிரச்சாரத்தை துவங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தலைவர்கள் ஆதவர்ஜினா போன்றவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை நடத்தி வருகிறார்கள். இந்த சூழல்ல தான் பிரச்சாரம் என்பது அனுமதி வழங்கும் பட்சத்தில் அவர்களுக்கு பிரச்சாரத்தையும் தொடங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.